அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ல நீங்க நோன்பு திறக்கிறீங்களா? நான் போயிட்டு அப்புறமா வரேன். இல்ல இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன். ஏன் ஃபாத்தி, அவ தான் போறேன்னு சொன்னால, அவளை ஏன் நீ கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்ட? என்னக்கா இப்படி சொல்றீங்க? இவ்வளவு பொருள் இருக்கு இல்லையா, நம்ம சேர்ந்து நோன்பு திறப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன் அம்ரீன், வந்தியே அப்படியே கையோட ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, நோன்பு திறக்கிறது தானே வந்திருக்கோம். இல்ல ஆண்டி, அப்பாவுக்கும் வியாபாரமும் எதுவும் இல்ல, நான் கையிலயும் காசு இல்ல, அதனால எதுவும் வாங்கிட்டு வரல ஆண்டி. சரி, நான் கிளம்புறேன் ஆண்டி. இருமா ஷீரி, நீ உட்காரு. சுபஹானல்லாஹ். என்னக்கா நீங்க சொல்றீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலத்துல ஒரு பேரிச்சம்பழம் வச்சு நோம்பு திறந்திருக்காங்கக்கா. அல்லாஹ் நமக்கு இவ்வளவு பொருளை கொடுத்திருக்கான் இல்லையா? நோம்பு திறக்க ஒருத்தவங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு இப்படி கஷ்டப்படுறீங்களேக்கா? இஸ்லாத்திலேயே ரொம்ப சிறப்பான செயல் எது தெரியுமா? பசித்தோருக்கு உணவு கொடுப்பது தான் ரொம்ப சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம நோம்பு திறக்கிறதுக்காகவோ இல்ல சாப்பிடறதுக்காகவோ யாரோ பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசாதீங்கக்கா. அதனால நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து ஒரு துண்டை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. அந்த மாதிரி இனிமே செய்யாதீங்கக்கா. உலகமெல்லாம் சேர்ந்து ஒரு தீயதை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவும் செய்ய முடியாது.